வந்து 30 நாட்கள் வந்து 90 நாட்கள் வந்து அட்வான்ஸ் புக்கிங் நடைபெற்று இருக்கு. இந்நிலையில் வந்து திடீர்னு 22/1/2024 அன்று போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை ஆம்னி பேருந்துகளை வந்து 24/1/2024 இருந்து சென்னை நகரத்துக்கு வந்து இயக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆம்னி பேருந்துகள் அட்வான்ஸ் புக்கிங் 90 நாள் கிட்ட நடைபெறும் போது 2 நாட்கள்ல வந்து உடனே மாத்துங்கிறதும் பாசிபிலிட்டியான விஷயமா, அது பாசிபிலிட்டி இல்லாத விஷயம். பிளஸ் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து தைப்பூசம் மற்றும் குடியரசு தின தொடர் 4 நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 60,000 பயணிகள் வந்து டிக்கெட் முன்பதிவு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேருந்துகள் 60,000 பயணிகள் சென்னை நகரத்துக்குள்ள இருந்து நம்ம தென் தமிழகத்துக்கு செல்வதற்கு முன்பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு சொல்லி இந்த 2 நாள சொல்லி இதை உடனே மாத்துங்கன்னு சொல்றாங்க. மாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து எதுவுமே இல்லை. அப்படியே இந்த கிட்டத்தட்ட நாங்கள் சாதாரண நாட்களில் வந்து 850 பேருந்துகளும் வார இறுதி நாட்களில் 1250 பேருந்துகளும் இதே விழா காலங்கள் 1600 பேருந்துகள் வரை இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 144 பஸ் பார்க்கிங் பே தான் இருக்குங்கிறாங்க. இப்போ நாங்கள் 1000 பேருந்துகளை போய் 144 பேரை எப்படி நிறுத்துவோம்? நாங்கள் இதைத்தான் நாங்கள் வந்து சிஎம்டி நிர்வாகத்திடம் கடந்த 3 மாதமா வந்து நேரடியாகவும் நிறைய ஊடகங்கள் மூலியாகவும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதி எங்க இருக்கு? அங்க கோயம்பேடு காலி பண்ணு சொல்லி நான் எங்க நிறுத்துவோம்? அந்த வசதியை சொல்லுங்கன்னு சொன்னா எந்த அதிகாரிகளும் சிஎம்டி சார்பா எங்களை வந்து தொடர்பு கொள்ளவே இல்லை. யாரும் வந்து எங்களை வந்து இது சம்பந்தமா அங்க இடம் இருக்கு, இந்த வசதி இருக்குன்னு இதுவரை யாரும் பேசவே இல்லை. ஊடகங்கள்ல தான் செய்தி வருது. ஆம்னி பேருந்து காலி பண்ணு இங்க காலி பண்ற செய்தி கூட எங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலரோ எதுவுமே கிடையாது, சங்கங்களுக்கு கிடையாது, ஆபீஸுக்கு கிடையாது. நேற்று இரவு வந்து உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள வந்து கடைக்கு வந்து நேற்று இரவு வந்து கொடுத்துருக்காங்க. 9 மணிக்கு கொடுக்குறாங்க. 30ஆம் தேதியோட பேருந்து கடையை காலி பண்ண 4 நாள காலி பண்ண முடிய விஷயம் அது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருந்துகள் இருக்கு. ஒரு பேருந்துகளுக்கு 12 பயணிகள் இருக்காங்க. இதெல்லாம் உடனடியாக காலி பண்ற விஷயம் அது. அரசு ஏன் இந்த 2 நாள அவ்வளவு தீவிர நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல 60,000 பயணிகள் இன்றைக்கு புக் பண்ணிருக்காங்க. இந்த தொடர் விடுமுறையில் 2 லட்சம் பயணிகள் முன்பதிவு பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பாதிக்கப்படும் போது பயணிகள் தான். அதனால் பயணிகளின் நலன் கருதி உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனை எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பயணிகள் பாதிக்காத வண்ணம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இன்னைக்கு பாத்துறீங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நீங்க பாக்குறீங்க, காவல்துறை நண்பர்களும் பிளஸ் வந்து சிஎம்டி நண்பர்களும் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப 35,000 பயணிகள் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 8 மணிக்கு 35,000 பயணிகள் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. இப்ப உங்க ஊருக்கு அவங்க பயணம் எப்படி சிறப்பா இருக்கும்? தொடர் 4 நாள் விடுமுறைக்கு ஊருக்கு போறாங்க. இதை எப்படி சிறப்பா பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல.